நீங்க கான்ட்ராக்ட் அனுப்ப நினைச்சா ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம். ஜனங்க பொதுமக்கள்கிட்ட வாக்கெடுப்பு நடத்துங்க. நாங்க தைரியமா சொல்றோம், பொதுமக்கள்கிட்ட வாக்கு நடத்த இந்த தூய்மை பணியாளர் போராட்டம் நியாயம் தானா? தனியார் மையம் வேணுமா? நீங்க வாக்கெடுப்பு நடத்துங்க. நாங்க சொல்றோம் 100% தமிழ்நாடு அரசு சென்னை மாநகராட்சி தோத்துக்கும். அப்படி ஒருவேளை பெரும்பகுதி மக்கள் இது சரி சொன்னாங்கன்னா நாங்க ஏத்துட்டீங்க தலைவருக்கு ரெடியா இருக்கோம். இன்னொரு கோரிக்கை நாங்க வைக்கிறோம். நீங்க இருக்கக்கூடிய அத்தனை அரசு அதிகாரி, கமிஷனர் உட்பட, ஜாயிண்ட் கமிஷனர் உட்பட, டெப்டி கமிஷனர் உட்பட அத்தனை பேரையும் ராம்கீழ தூக்கி வேலைக்கு போடுங்க. அவங்க கிட்ட போய் மேனேஜர் வேலையை மத்த வேலையை பார்க்கட்டும். இவங்க வேலையெல்லாம் கான்ட்ராக்ட் அனுப்புங்க. இவங்க எல்லாம் கான்ட்ராக்ட் போறேன்னு சொல்லிட்டாங்கன்னா நாங்களும் கான்ட்ராக்ட் போக ரெடியா இருக்கோம். உங்களுக்கு எல்லாம் பணி நிரந்தரம் வேணும், அரசு சம்பளம் வேணும், அரசு நிறுவனத்தில் உட்கார்ந்துருப்பீங்க. எங்களை மட்டும் நவீன தீண்டாமையா நாங்க கார்பரேஷனுக்குள்ள கால் வைக்க கூடாது, நாங்க இந்த வேலைக்கு வரக்கூடாதுன்னு நினைப்பீங்க. உங்களுக்கு பதிலடி கொடுக்க மாட்டோமா? மொத்த பேரையும் கமிஷனர்ல இருந்து அத்தனை பேரும் கான்ட்ராக்ட் கொடுத்தோம். நீங்க கான்ட்ராக்ட் கொடுங்க. நான் கான்ட்ராக்ட் பத்தி யோசிக்கிறோம். உங்களுக்கு இந்த பில்டிங் சொந்தம்னா எங்களுக்கு சொந்தம். 10 to 20 வருஷம் இங்க ரத்த வேர்வை சிந்தி உட்காந்துங்க. இந்த வெயில வந்து உட்கார சொல்லுங்க பார்க்கலாம். அமைச்சர், மேயரோ, துணை மேயரோ, கமிஷனரோ இந்த வெயில வந்து உட்கார சொல்லுங்க. ஒரு நாள் உட்கார சொல்லுங்க. சவால் விடுறோம். வெயிலுங்க, பெண்கள் பொசுங்கி போய் உட்காந்துருக்காங்க. வெயில கை வச்சு குப்பையில நாப்கின்ல ரத்தத்திலையும் டயப்பர்ல எல்லாத்தையும் கை வச்சு ஜனங்களை கொரோனால காப்பாத்தவங்க. அவங்க இன்னைக்கு நடுத்தர நிறுத்திட்டு பேச்சுவார்த்தை இல்லைன்னு சொல்றாங்கன்னா எவ்வளவு ஆணவம் இருக்க முடியும் இந்த அரசுக்கு? நாங்க சட்டத்தை போட்டோம். நீங்க என்ன வேணா பண்ணி பாருங்க. ரவுடிங்களை வச்சு மிரட்டுங்க, கவுன்சிலர் வச்சு பண்ணுங்க. முடிஞ்சா எங்களை அடிக்கிறது கூட ஏற்பாடு பண்ணுங்க. போலீஸ் வச்சு லட்சியம் பண்ணுங்க. துப்பாக்கி கூட எடுத்துவாங்க. நீங்க எது பண்ணாலும் சென்னையில் எங்க போராட்டம் சொல்றோம். நாங்க எங்க இருந்தாலும் சொல்றோம். நாங்க எங்க போராட்டத்தை ஒருபோதும் திரும்ப பெற மாட்டோம். பேச்சுவார்த்தை உங்களுக்கு தோல்வி. எங்க போராட்டம் தொடர்ந்து வெற்றியை நோக்கியே பயணப்படும்.